எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது, எடுத்து ட்ராக்கில் வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். Ctrl N கொடுத்துக்கிறோம். ஹச்டியாக ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். இங்கே டிஃபால்ட்டில் 25 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டேன். நம்ம ஒர்க் பண்ண போகிற டைம்லைன் இதுதான் ப்ராஜெக்டோட பேனல். இப்போ ஃபைலை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம டைரெக்டாக ஃபைல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அது எடுத்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இப்படியே டைம்லைனில் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்படி கேட்கும். என்னென்னா இப்போ ஃபைல் 725 இருக்கும், சீக்வன்ஸை 1080 நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணிடவா அப்படின்னு கேட்குது. இல்லைன்னா இருக்கிற சீக்வன்ஸ் சைஸில் இந்த இமேஜ் அப்படியே அப்ளை பண்ணுவான்னு கேட்குது. நான் கீப் எக்ஸைட்டிங் செட்டப்னு கொடுக்குறேன். எக்ஸைட் செட்டப் ஏன் கொடுக்குறேன்னா இது நம்ம க்ரியேட் பண்ண சீக்வன்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே வரும். சேஞ்ச் சீக்வன்ஸ் கொடுத்தா இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். கீப் எக்ஸைட்டிங் செட்டிங் கொடுக்குறேன். தெரியுதா உங்களுக்கு? உள்ளே வச்சிட்டோம். அகைன் ஒரு கிளிப்பை எடுக்கிறேன். இந்த பேனல் இருக்குல்ல, இதில் இம்போர்ட் பண்ணுறேன். இப்படி இழுத்து கொண்டு வந்து டைம்லைன்லையும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். அப்புறமா இங்கே வச்சுருக்க கிளிப்பை எடுத்து இப்படி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் கொடுத்துக்கிறோம். அதை கொடுத்தோம்னா இந்த சீக்வன்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளிப்பை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணிக்கும். அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இங்கே நம்ம ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளிப் 1 ட்ராக் பண்ணி அப்படியே போட்டாச்சு. உள்ளே போயிட்டு பாருங்கள், இன்னொரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுறோம். கிளிப் 2 தூக்கி இதுக்குள்ளே போட்டாச்சு. பாருங்கள், சீக்வன்ஸு இதுக்குள்ளே கிளிப் 1 இருக்குது, கிளிப் 2 இங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா என்ன வேணுமோ அதை எடுத்து ட்ராக் பண்ணி திரும்ப இது மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கேல் டு ஃப்ரேம் கொடுத்தா கரெக்டாகிடும். இப்போ நீங்கள் ஃபைலில் இந்த மாதிரி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ண நான் சொன்னாப்புல இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, நியூ பின், அதாவது ஃபோல்டர் தான் பின்னுன்னு இருக்கும். நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்டாக கேளுங்க. அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன வீடியோஸாக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ப்ரீமியர் ப்ரோவை 20 மினிட்ஸில் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை எண்டில் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.